பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் அறுவடை செய்யப்படும் மரவள்ளி கிழங்கு மும்பை உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. பொள்ளாச்சி அருகே உள்ள வடுகப்பாளையம், நல்லி, கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கரில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்யப்பட்டது. 10 மாதங்களுக்கு பிறகு மரவள்ளி கிழங்கு அறுவடை செய்யும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பொள்ளாச்சி மரவள்ளி கிழங்கிற்கு மும்பை மற்றும் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் நல்ல வரவேற்பு இருப்பதால் அறுவடை செய்யப்படும் மரவள்ளி கிழங்குகளை வியாபாரிகள் பெற்று செல்கின்றனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறும்போது, 10 மாத பயிரான மரவள்ளி கிழங்கு நல்ல பலன் தரும் லாபகரமான விவசாயம் என்றும், அண்டை மாநிலமான மும்பை மற்றும் கேரளாவுக்கு பெரும்பாலும் மரவள்ளி கிழங்கை உணவாக பயன்படுத்துவதாகவும், சேலம் மாவட்டத்திற்கு ஜவ்வரிசி தயாரிக்க அனுப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த விவசாயிகள், ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்து சாகுபடி செய்துள்ளதாகவும், கடந்த ஆண்டு ஒரு டன் 14,000 ரூபாய்க்கு விற்பனையானதாகவும், இந்த ஆண்டு ஒரு டன் 8,000 ரூபாய்க்கு விற்பனையாவதால் தங்களுக்கு சரியான லாபம் கிடைக்கவில்லை என்றும், விவசாயிகளும் குறைந்த விலையில் பெற்றுச் செல்லும் மரவள்ளி கிழங்கு நுகர்வோர்களுக்கு அதிக விலைக்கு வெளிச்சந்தையில் விற்பனை செய்து வருவதால் இடைத்தரகர்களுக்கு தான் நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே அரசு நேரடியாக மரவள்ளி கிழங்குகளை கொள்முதல் செய்தால் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் குறைந்த விலையில் சத்தான மரவள்ளி கிழங்கு கிடைக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கோபா அப்படி பின்னால் வந்துடுறதுங்க. ஒரு ஆள் பிடிக்க முடியாது. கோபு நம்ம வேண்டாம், அவரான பிரிச்சுட்டாரு, அவர் எடுத்தால் நம்ம எடுத்த மாதிரி.